ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நேரம், ராசியிலேயே ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம், ராசிக்கு 7.5 சனி தொடங்கி இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதிக செலவுகள், விரயங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோடு இணைந்து 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதமான வளர்ச்சியை காட்டக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு. இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு இடையூறு, ஏதோ ஒரு மனக்குழப்பம் இருந்தது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் அமர்வினால் அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய திறமை சற்று வெளி உலகத்திற்கு தெரிய வரும். இதுதான் பண்ணாங்க, இவங்க தான் பண்ணாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற பாராட்டுக்கள் எல்லாம் சற்று காதில் கேட்கக்கூடிய அந்த அழகான நிகழ்வு இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 11ஆம் அதிபதியான சனி வக்ரகதியில் இருக்கிற நேரத்தில் ராசிக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு போகும் பொழுது பணப்புழக்கத்தில் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. ஏதோ செலவுக்கு பணம் வருதே அப்படிங்கிற ஒரு மனநிறைவு மாத்திரமே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பணம் வருது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு தக்க வைத்து கொள்ள முடியுமோ மீனராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்க. தேவையில்லாத விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மீனராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் சட்டுன்னு நீங்கள் நம்பிவிடக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து விட்டு ஒரு செயலை செய்வதோ ஒரு முடிவை எடுப்பதோ மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
புதிய நட்புகளோடு மிகவும் கவனமாக பழகுங்க. நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக வாழ்க்கை துணையோடு சற்று விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ சில மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படலாம். எதிர்பாராத விதத்தில் சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முறையில் இந்த மாதத்தில் உண்டாகும். இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக அதிக பிரயாணங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சற்று அலைச்சல்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தின் முற்பகுதி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவ்வப்போது அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம் அல்லது அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மாதத்தின் பிற்பகுதி நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக வேலை இல்லை, தேடிட்டு இருக்கேன், இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னு வேலை இன்டர்வியூ மாத்திரம் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்பட போகுது. சுய தொழில் வியாபாரம், கூட்டு தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஏதோ ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு மாதத்தை விட்டு அடுத்த மாதத்தில் நீங்கள் அதுக்கான தசாபுக்தி காலங்கள் இருக்கு அப்படின்னா பார்த்து கொள்ளலாம். புதிய முயற்சி, புதிய விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவையெல்லாம் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் இந்த மாதத்தில் உண்டாகும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள் புதிய நட்புகளிடத்துல கவனமாக இருங்க. புதுசாக ஒருவர் அறிமுகமாகறாங்கன்னா அவர்களிடத்தில் நிதானமாக பார்த்து பழகுங்க. புதிய முயற்சிகள் இதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் இருக்கும் இடத்திலேயே நீங்கள் முயற்சி செய்து முன்னேற பழகணும். புதிய விஷயங்களை இந்த மாதத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எந்தெந்த தினத்தில் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மாலை 4:18 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி அதிகாலை 4:15 வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.